எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். சிலது வந்து காலை வச்சுட்டா நீங்க நடந்துருவீங்க. காலை வைக்கும் வரைக்கும் தான் பயம் இருக்கும். 2003 அல்லது 4 நினைக்கிறேன். வவுனியாவிலே வவுனியா டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் நாங்க சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம். அப்போ சிதம்பரபுரம் என்கிற இடத்துல அதை தாண்டி கொஞ்சம் போனா அலகொல்லைங்கிற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே ஒரு சிங்கள கிராமம், அந்த யுத்த காலத்திலும் அந்த கிராமம் முழுவதும் சிங்கள கிராமம். அந்த கிராமத்துல எல்லாம் அந்த ஆர்மி போலீஸ் அவங்களுடைய குடும்பங்கள் தான். அங்கே யாரு போவான்னு கேட்டா யாரோ சிங்களம் தெரிஞ்சவங்க போங்கன்னு தான் அங்க சொல்லியிருந்தாங்க. நானும் இன்னொரு 6-7 ஊழியக்காரர்களும் அந்த கிராமத்துக்கு சுவிசேஷத்துக்கு போகிறோம். டிரான்ஸ்போர்ட் கிடையாது. அந்த சிதம்பரபுரம் அவங்க சர்ச்ல இருந்து அவங்க இடத்துக்கு நடந்து தான் போகணும். அலகொல்லைக்கு அவ்வளவு எல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20-22 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். ஷூ எல்லாம் போட்டு போறோம். அந்த ஷூ போட்டு அந்த வெயில் நடக்கிற கால பொக்கலம் வந்திருக்கு. கொஞ்சம் தூரம் போயிட்டு ஷூவை கழட்டி லேச கழட்டி தோல்ல மாட்டிட்டு போறான். போயிட்டு ஒவ்வொரு வீடா போயிட்டு சுவிசேஷத்துக்கு பத்திரிகைகள் கொடுத்து ஆண்டுடைய அன்பை பேசுறான். ரொம்ப அன்பா அந்த ஊர் மக்கள் எங்களை ஏத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு வீட்லயும் போய் ஆண்டுடைய அன்பை சொல்லுகிறோம். ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்தோம். வயசான ஒரு அம்மாவும் ஒரு மகனும் மட்டும்தான். அந்த மகனுடைய தோற்றத்தை பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசு தாண்டின மாதிரி தான் இருக்கிறான். அவனுடைய ஒரு கால் பாதத்தை இப்படி வைக்க முடியாது, இப்படி இருக்கிறான். இந்த வலது கால் வந்து பாதம் இப்படி பூமியில வைக்க முடியாது, இப்படி சைடு தான் நிக்குது. அப்ப நான் கேட்டேன், நீ என்ன பண்றேன்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க கம்மா ரக்ஷக பட்டேக்குன்னா. கிராம என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? ஊர்கா என்ன ஊர்காவல் படையா அதுல இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ இவன் கால் முடியாது, ஆனா சென்ட்ரில உட்கார வைக்கிறதுக்காக இவரை பயன்படுத்துறாங்க. அப்போ நான் கேட்டேன், எவ்வளவு காலமா இது இப்படி இருக்கு? அவங்க சொன்னாங்க, பிறந்த நாள்ல இருந்த இந்த கால் இப்படிதான் இருக்கு. நிறைய விதமாத்தியமார பார்த்தோம் சார், நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போனோம். ஆனா எங்கேயுமே இதுக்கு பிறப்பிலை வந்ததுனால ஒன்னும் செய்ய முடியாதுன்றாங்க. நானும் பாஸ்டர் மலிந்தன் சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் பண்டார்ல இருக்கிறாரு. அப்போ நான் 2 பேரும் உங்கள்ட்ட பேசணும். பேசிட்டு நான் சொன்ன மலிந்தையா அப்ப யாக்ஞாக்கறோம். சரி ஜெபம் பண்ணுவோம் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணோம். இவனுக்கு பிசாசு தொப்புடு கத்தி அலறி விழுந்துட்டான். விழுந்து எழும்புறான். அவன் முகத்தை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை, சின்ன பையமா இருக்கிறான். அப்பதான் எத்தனை வயசுன்னு கேட்டா 26 வயசு. ஆனா அவன் தோற்றம் இருந்தது 50 வயசுக்கு மேல. பக்கத்தட்டு சொல்லுங்க, வயசுக்கு மேல தோற்றம் மாறுதுனாலும் பேய் தான். ஆமா 50 வயசுக்கு மேல. 26 வயசு அவனுக்கு. ஜெபம் பண்ண அவ்வளவு அழகா பிரைட்டா எழும்பினா. எனக்கு ஒரே சந்தோஷம். அவங்க டீ எல்லாம் கொடுத்தாங்க, குடிச்சிட்டு வெளியே போறோம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இன்னும் பூரண விடுதலை இல்ல, திரும்ப அந்த வீட்டுக்கு போ. நான் சொன்ன மலிந்தையா தேவன்வான்ஸ் ஆய் அண்டக்கியனவா சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த அம்மாட்ட கேட்டு எனக்கு இதுக்காக ஜெபம் பண்ணவான். அந்த அம்மா சொன்னாங்க, எப்பா வேணாம் இது பிறப்பிலே இருக்கு, 26 வருஷம் அப்படிதான் இருக்கு, சுகமாகாது. நமக்கு ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆகாதது ஒன்றுமில்ல, உம்மால ஆகாதது. ஆமா நான் சொன்ன இல்ல நாங்க ஜெபம் பண்ணிடுறோம். சரி பண்ணி பாருங்க. கீழே உட்கார்ந்து நான் ஒரு பக்கத்துல மலிந்தன் ஒரு பக்கத்துல உட்கார்ந்து உடைய காலை தூக்கி எங்க மடியில வச்சுக்கிட்டோம். என் கையை கீழே வச்சுட்டு பாதத்தை கை கீழே மேல வச்சுட்டு அந்த ஊழியக்காரன் கையை வச்சார். 2 பேரும் கையை வச்சுட்டு ஆண்டவரத்துல சொல்றோம், ஆண்டவரே நீர் குருடர்களை பார்க்க செய்தவர், செவிடர்களை கேட்க செய்தவர், முடவர்களை நடக்க செய்தவர். இப்படி சொல்லிக் கொண்டிருக்க எலும்பு ஒட்டைறது போல சத்தம் கேட்குது.
கட்ட கட்ட கட்டன்னு சத்தம் கேக்குது. இப்படி இருந்த அவனுடைய பாதங்கள் இப்படி திரும்ப ஆரம்பிச்சது. சொல்லுங்க ஹalleluya. அப்படியே திரும்ப ஆரம்பிச்சது. அவங்க அம்மா அழுறாங்க, அந்த பையன் அழுறான். இந்த கால் இப்படி தப்பு திரும்பிருச்சு. சொன்னேன் காலை கீழே வை, காலை கீழே வை, நட. அவனுக்கு அந்த காலை கீழே வைக்க முடியல. ஏன்னா அவன் வாழ்நாள் முழுக்க பாதத்தை கீழே வச்சது இல்ல. கீழே காலை வச்சோன்னா கால் கூசுது, கல்லெல்லாம் குத்துது. ரொம்ப சாஃப்டா இருக்கு அவன் கால். அவன் காலை கீழே வைக்க கூசி பயந்துகிட்டு நிக்கிறான். அவன் கையை பிடிச்சி அவன் வீட்டை சுத்தி அவனை இழுத்துக்கிட்டு ஓடுறேன். காலை வைக்கும் வரைக்கும் தான் பயந்தான். காலை வச்ச பிறகு அவன் என்ன இழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு சிதம்பரப்புற சர்ச்சில் ஒரு ஊழியக்காரனா நிக்கிறான். இங்க காலை மட்டும் வச்சிருங்க, இது வரைக்கும் ஓடாத ஓட்டத்தை கர்த்தர் ஓட வைப்பார். சொல்லுங்க ஹalleluya. ஆண்டவருக்காக காலை மட்டும் வச்சிருங்க. எதையெல்லாம் பார்த்து பயந்தீங்களோ அதுக்கு மேல காலை மட்டும் வச்சிருங்க. அன்றைக்கு யோர்தான் கரை புரண்டு ஓடும் என்று தெரிந்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மனிதர்கள் காலை வைக்கும் பொழுது வலி உண்டாகும். பேதுரு கேக்குறான், வந்தது நீங்கன்னா நானும் வர ஆண்டவரே. சொல்லுங்க ஹalleluya. தைரியமா இறங்கி குதிச்சான். இறங்கி குதிச்சவன் ஆண்டவரை பார்த்து நடந்து போகிறான். அவரை பார்த்து நடந்து போகிறான். எதுல செத்துருவோ நினைச்சானோ அதுக்கு மேல நடக்கிறான். எப்ப நமக்கு ஆபத்து ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? எங்க கண்ணு அவரை பார்க்காம வேற பக்கம் பார்க்கும்போது. உங்கள் கண்கள் நேராய் நோக்க கடவுது. எப்போ அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ மத்த எல்லாம் சின்னதா தெரியும். சொல்லுங்க ஹalleluya. உங்க பிரச்சனை சின்னதா தெரியும். சிலர் என்கிட்ட சொல்லிருக்காங்க, எனக்கு காது கேட்க சொல்லுகிறாங்க. அவர்கிட்ட பிரச்சனை சொன்னா காது கொடுத்து கேட்க மாட்டேன். நான் காது கொடுத்து கேட்டு நான் என்ன கடவுள் அவனுக்கு பதில் சொல்றதுக்கு? இல்ல பிரதர், காது கொடுத்து எனக்கு ஒண்ணு தெரியும். அவங்க பேசிட்டு இருக்கும் போதே இடையில நான் குறுக்கிடுவேன். உங்க தேவன் நீங்க நினைக்கிறதை விட பெரியவர். சொல்லுங்க ஹalleluya. ஆமா, சிலருக்கு ஆசை என்ன தெரியுமா? அவங்களுக்கு பதில் இல்லாட்டாலும் பரவாயில்லை. சிலர் ரொம்ப சென்டிமெண்டா சொல்லுவாங்க, எங்களுக்கு பதில் இல்லாட்டாலும் பரவாயில்லை, காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க பிரதர். கேட்டா உன் பிரச்சனை மாறுமா? ஆண்டவரை பார்த்துட்டேன்னு வையேன், வேற எந்த பிரச்சனையும் பெருசா தெரியாது. சொல்லுங்க ஹalleluya. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி பரியந்தம் உன்னை நடத்துவார். சொல்லுங்க ஹalleluya. அவரை பார்த்துக்கிட்டே இவன் கடலுக்கு மேல நடக்கிறான். இந்த கடலை வாழ்நாள் முழுவதும் பார்த்தவன் தான் பேதுரு. ஆனா இதுவரைக்கும் காணாத ஒரு அற்புதத்தை, இதுவரைக்கும் காணாத ஒரு அனுபவத்துக்கு நடுவில் நடந்து போகிறான். நடந்து போகிறவன் அவன் காதுல சில சத்தம் கேக்குது. என்னென்ன கேட்டிருக்கும் சொல்லுங்க. பேதுரு காதுல சத்தங்கள் கேக்குது. பேதுருஸ்கி கன்வல்ட சப்த என்னென்ன சத்தம் கேட்டிருக்கும்? මොන ශබ්දයන් දැහෙන්න ඇත්තේ? காத்து. சில சொன்னாங்க இந்த சுனாமி வரும்போது ஊன்னு சத்தம் கேட்டுச்சு. ගොඩක් අය சுனாமி එනකොට ஊள விடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சாம். காத்து. சுலං අමනකොට. வேற என்ன சத்தம் கேட்டுக்கும் நினைக்கிறீங்க? சத்தமா? அலைகளுடைய சத்தம் கேட்டிருக்கும். வேற ரැල්ලේ ශබ්දය. நான் சொல்லட்டுமா? போட்ல இருக்கிறவங்க சத்தம் காதுல கேட்டிருக்கும். ஒருவே සිටිය අයගේ ශබ්දය නැහෙන්නට ඇති. පඬිතයා බක පඬිතයා අර පඬිචවන් நாங்கலாம் இருக்கிற இந்த ஆளு போய் ஆள் பாயிறாரு பாரு. අපි ඔක්කොම ඉන්න ඒ මනුෂ්‍ය විතරක් ගිහිල්ලා ඇවිත් සිලර இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க. සමහර අය ළඟින්ම ඉන්නවා. அவனுங்க பாய மாட்டானுங்க. උන් පනින්නෙත් නැහැ. நீ பாஞ்சாலும் பாய விட மாட்டானுங்க. ඔයා පැන්නත් පනින්න දෙන්නෙත් නැහැ. தட்டி சொல்லுங்க. ළඟ කෙනාට කියන්න. அப்படிப்பட்டவங்க கூடவே இருப்பான். ඒ මය ළඟින්ම තමයි ඉන්නේ. அவங்களுக்கு என்ன ஒரு ஆசை தெரியுமா? ඒගොල්ලන්ගේ ආශාව මොනවද? அவங்க பெறாதது யாரும் பெறக்கூடாது. අපිට ලැබුණ නැති දේ අනිත් අழுதா சேர்ந்து அழுதுகிட்டே இரு. ඇඬුවත් හඬාගෙනම ඉන්න. இல்ல பிரதர் இப்படி போனா பதில் இல்ல பதிலாம் பரவாயில்லை, நீ முதல்ல கூட அழு. නෑ ඉස්සෙල්ලාම අඬන්න. இவங்களுக்கு என்னன்னா ஒப்பாரி விக்கிறதுக்கு ஒருத்தன் குறஞ்சிட்டான். ඒගොල්ලන්ට අඬන්න එක්කෙනෙක් කඩු වුණා. අයියෝ சொல்றதுக்கு ஒருத்தன் குறஞ்சிட்டான். අයියෝ කියන්නේ එක්කෙනෙක් කඩු වුණා.
அலையப்பாரு கடலப்பாரு புயலப்பாரு ஐயோ சத்தம் கேட்கும் போது රැල්ල බලන්න සුළඟ බලන්න අයියෝ කියලා ශබ්දයක් ඇසෙනකොට பேதுரு என்ன பண்ணிட்டார்னா පේත්‍රස් මොනවද කරේ නා நேரா பார்த்துட்டு போன சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் එයා කෙලිම බලාගෙන වටේම බලන්න பக்கத்துல පටන් கேட்க சொல்லுங்க ගත්තා ළඟ කෙනාට කියන්න மேல நடக்கிறதும் උඩ දකින්න දේ உள்ள போறதும் ඇතුළට යන දේ உங்க பார்வையை பொறுத்து ඔයගොල්ලන්ගේ පෙනුම சொல்லுங்க ஹalleluya இந்த மாதம் நீங்க மேல நடக்கணும்னு நான் விரும்புறேன் ඔයගොල්ලෝ මේ මාසයේ උඩින් ඇවිදින්න ඕනි කියලා මම හිතනවා நடக்கிறதுக்கு நாங்களும் விரும்புறோம்னு சொல்றவங்க ராமன் சொல்லுங்க ඇවිදින්න අපිත් කැමති කියලා කියන අය இல்ல இல்ல பதற டைவிங் அடிச்சு தான் உள்ளால உள்நீச்சல் தான் வருவேனா அது உங்க பிரச்சனை නෑ මම ඇතුළෙන් තමයි එන්නට යන්නේ කියලා ඔයගොල්ලන්ගේ சில ප්‍රශ්න காசு நான் உள்நீச்சல் கஷ்டப்பட்டு வந்தேன் சில சொல்லுவாங்க தெரியுமா ගොඩක් අය කියන මම අමාරුවෙන් சில சொல்லுவாங்க நான் இந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க මම මහන්සි වෙලා අමාරුවෙන් ආවේ சில කියලා சூழ்நிலைகளை தேவன் அனுமதிப்பார் සමහර வாතාවරණ උන්වහන්සේ දෙනවා நேத்து ஒருத்தன் சொன்னா ඊයේ කෙනෙක් කියනවා பாஸ்டர் விசிட்டிங் போயிட்டு வரேன் සහෝදර சரியான மழை ගොඩක් වැස්ස பைக்க ஓரமா நிப்பாட்டி எனக்கு வீடியோ கால் எடுக்கறான் மழையில நனையற බයික් එක පැත්තකින් තියලා වීඩියෝ කෝල් එකක් நான் කරගෙන சிரிச்சிட்டு சொன்னேன் ඉනාවෙගෙනම ஓரமா நிக்காம நனைஞ்சிட்டே போடான்னு ඒ වැස්ස තෙමීගෙනම යන්න மனசாட்சி இல்லாம நான் நினைச்சு நீங்க ஆறுதல் சொல்வீங்கன்னு பார்த்தா மழையில நனைய சொல்றீங்களே ඇයි වැස්ස තෙමෙන්නේ කියලා මේ වගේ වචනයක් நான் කියන්නේ சொன்னேன் உனக்காவது ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கு ඔයාට හරි මෝටර් සයිකලයක් තියෙනවා எனக்கு மோட்டார் சைக்கிள் டு ஓட்டர் சைக்கிள் கூட கிடையாது මට මෝටර් සයිකලයක් තිය බයිසිකලයක් பைபிள் ஷாப்பிங் பேக்ல போட்டு சுத்தி ஷர்ட்டுக்குள்ள அடிச்சிட்டு நனைஞ்சிட்டு தான் நான் போனேன் බයිබලේ shopping bag එක அப்ப තියලා அதெல்லாம் பாடு இல்ல கிடைக்கிற நல்ல அனுபவங்கள் ඒක පීඩාවක් නෙමෙයි දැනගන්න சொல்லுங்க ஹalleluya இப்போ வனாந்தரத்துல நடக்கிறவன் நாளைக்கு அற்புதமான இடத்துல உட்கார வைக்கப்படுவான் අද වනාන්තරය තුල ගමන් කරනවා කියන சொல்லுங்க ஹalleluya இன்றைக்கு படுகிற பாடெல்லாம் வருகிற மகிமைக்காகவே අද දකින්න සිරු இன்றைக்கு அழுகிற அழுகை எல்லாம் நாளைக்கு அற்புதத்துக்காக අඬනව කඳුළු வசனம் சொல்லுகிறது அவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன் අලු වලට වඩා சொல்லுங்க ஹalleluya ஆனா இந்த சத்தத்துக்கு காது கொடுத்தீங்கன்னா මේ ශබ්දයට ඇහුම්කන් சில දුන්නා சில சத்தங்களை காதுல போட்டுக்காதீங்க සමහර ශබ්දන ඇහුම්කන් දෙන්න உன்னை பலவீனப்படுத்த අධෛර්යப்படுத்த முடக்கக்கூடிய எந்த வார்த்தை உள்ள வாங்காத ඔබ බැලහින කරන අධෛර්යමත් කරන வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன் ගන්න එපා ඒ දේ අරගත්තා නම් உள்நீச்சல் தான் அடிக்கணும் ඔයගලන්ට வாசி ඇතුළට என்னாச்சு பேதுரு எதை கண்டானா பலத்த தேவன் முன்பதா இருக்கிறதா இவ்வளவு பார்த்தாரு ஆனா இப்போ காத்து பலமா இருக்கிறத பார்த்தாராம் සුළඟ දැක්කා பக்கத்துல கை வச்சு கேளுங்க அவன் ஏன் அமிழ்ந்து போனான்னு கேளுங்க ළඟින් ඉන්න කෙනාගෙන් අහන්න ඔව් කොහමද ගිනුනේ කියලා நான் லைசன் எடுத்த புதுசு මම ලයිසන් එක ගත්ත අලුත இல்ல லைசன்ல டெம்பரரி லைசன் கூட கிடையாது ටෙම්පරරි ලයිසන් එක ගත්ත ஆமா அப்போ எங்கட வீட்ல கொஞ்சம் பேசுவாங்க தேவத்தைக்கு போகணும்னு ගෙදර ඉන්න සමහර අය කිය තේවත් அப்பயும் விக்கிரக ஆராதனை பண்றது தேவத்தைக்கு போயிட்டு மஞ்சக்கா சாப்பிடுறதுக்கு போவாங்க ඒ වෙලාවෙත් මඤ්ඤෝක කන්න යනවා තේවත්තට போயிட்டு வாரோம் ඒ ගීල එනකොට ராகம ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல රාගම රේල්වේ ස්ටේෂන් එක ළඟ கேட் ஆட்டோ அப்படி வந்துருச்சு ඒ ආටෝ එක ආවා ட்ரெயின் ஒன்று வருது දුම්රියක් එනවා ட்ரெயின் அங்கிருந்து இப்ப வருது ඒ දුම්රියේ ඉඳලා එනවා கண்ட ஒண்ணு பயத்துல டப்புன்னு கிளட்ச விட்டுது ඒක දැක්ක ගමන් ඒ ක්ලච් එක අතහැරියා விட்டுட்டு ඒක අතහැරියා நாடு ட்ரக்ல நிக்குது ஆட்டோ ඒ ට්‍රක් එකේ ත්‍රී වීලක තියෙනවා ஆட்டிக்கிறேன் ஸ்டார்ட் இல்ல ඒක මම ගහන්න ස්ටාර්ට් වෙන්නේ ட்ரெயின் வந்து ஸ்டேஷன்ல தான் நிக்குது ඒ දුම්රිය ස්ටේෂන් එකේ இப்ப තමයි நிக்க තියෙන්නේ வந்த ட்ரெயினை பார்த்தா பயந்துருக்கேன் ඒක ඉන්න ස්ටේෂන් ஆட்டிக்க ஸ்டார்ட் இல்ல ඒක පට් நாலஞ்சு பேர் பின்னாடி ஓடி வந்து தள்ளினாங்க දෙතුන් දෙනෙක් ඇවිල්ලා පිටිපස්සෙන් තල්ලු කරා அந்த பக்கம் போயிட்டு அடிக்கிறது ஸ்டார்ட் இல்ல ඒ පැත්තට ගිහලත් ගහන්න பார்த்தா ස්ටාර්ට් වෙන්නේ බලනකොට பயத்துல சாவி ஆஃப் பண்ணிருக்கேன் බයටම ඒ යතුර මම ඕෆ් කරලා சில நேரத்துல සමහර වෙලාවට பயம் வந்தா நாம செய்யற மக்கு வேலைகள் அளவே இல்லை බය ආව ගම අපි කරන්නව මෝඩකම ඒ කාරණාවන් වලට சில நேரத்துல பயம் வந்து சொல்லுவாங்க பயம் வந்தா 10 பறக்கும்னு சொல்லுவாங்க நம்ம பசி வந்தா 10 பறக்கும் අපිට බය ආව ගමන් අපි මොනවද දේද කරන්න කියලා දන්නේ නැහැ அந்த பயத்துல இந்த பைக் ஓட்டி பழகுனது தெரியும் உளுந்த உடனே நேரா அக்ஸலேட்டர் அமுக்கிடுவாங்க ඒ බයික් එක පදින අය දන්නවා වැටුණ ගමන් එක්සලරේටර් එක කාලා நான் எல்லாம் சோர்ல எல்லாம் ஓட்டிருக்கேன் பைக் බිත්තියත් මම பயந்த உடனே இந்த கை என்ன பண்ணுனா டைட் ஆகுனா அக்ஸலேட்டர் திரும்பிடும் மேல போயிடும் ඒ එක්සලරේටර් එක ටයිට් වුණාම උඩට යනවා நிறைய பேர் பயந்தது இங்கதான் ගොඩක් අය බය වුණේ ඒ ස්ථානේ இவன் பயந்த உடனே ඔවුන් බය වුණ ගමන් மேல போனவன் උඩට ගියේ කෙනා ஐயையோன்னு கத்த ஆரம்பிச்சிடறான் අයියෝ කියලා பயம் வந்த உடனே බය පැමිණ ගමන් உங்க முன்னாடி இருக்கிற அற்புதம் உங்களுக்கு தெரியாம போயிடும் ඉදිරියේ තිබෙන ආස්කම ඔයගොල්ලෝ දකින්න இந்த 8வது மாதத்துல இந்த முதல் அதிகாலையில் ஒரு தீர்மானம் எடுங்க 8 වෙනි මාසයේ මේ උදෑසන තීරණයක් என்ன ගන්න சுத்தி என்ன நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் මගේ වටේ මොන දේ සිදුනොත් මම බය වෙන්නේ නැහැ කියලා ඇයි නම් பயப்படுறதுனால බය වෙන නිසා
ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. කිසිම දෙයක් ඔබ කරන්නේ என்ன නැහැ. ஆமெனா? ආමෙන්ද. பயம் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? බයව මොනවද? தூங்க மாட்டீங்க, නිදා ගන්න யோசிச்சுட்டு இருப்பீங்க, කල්පනා කරනවා, அழுதுட்டு இருப்பீங்க, අඬනවා, கவலைப்பட்டு இருப்பீங்க. දුක් වෙනවා. இந்த அழுகிறதுனால கவலைப்படுறதுனால ஏதாவது ஒன்று மாறணும்னு சொல்லுங்க. சர்ச்சில் ஒரு ஸ்பெஷல் டே போட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து அழுவோம். දුක් වෙන නිසා කඳුළු හලන නිසා මොන දෙයක් හරි වෙනස් වෙනවා என்ன කියන්න. ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் டே மாதிரி ஸ்பெஷல் கிரைங் டே. எல்லாரும் நாங்கள் அதிகமாய் அழுதால் தேவன் அதிகமாய் பதில் கொடுப்பார். வாங்க சேர்ந்து அழுவோம். වැඩියෙන් ඇඬුවා නම් ස්වාමීන් වහන්සේ වැඩියෙන් පිළිතුරු ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ස්වාමීන් වහන්සේ நீ விசுவாசித்தால் தேவனுடைய ඔබ හදහනවා மெதுவா சொல்லு, கேட்டு தொலைச்சிட்டு போகுது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நான் பாப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் மேல நடந்து வருவேன், எனக்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறார். මගේ ඉදිරියේ ස්වාමීන් වහන්සේ ඉන්නවා. அவங்க எல்லாம் நடக்காம அப்படியே இருக்கட்டும், போட்ல இருக்கட்டும். ඒගොල්ලෝ ඇවිදින්න නැත්නම් ඔරුවෙම සිටියා. சிலரால் மட்டும் தான் நடக்க முடியும். සමහර අයට පමණ ஆண்டவரை நம்புறவன் நடப்பான், ස්වාමීන් වහන්සේ විශ්වාස කරන போட்ட நம்புறவன் நடக்க மாட்டான். ඔරුව විශ්වාස කරන ஆண்டவரை நம்புறவன் மேல நிப்பான், ස්වාමීන් වහන්සේ ஆண்டவரை நம்புறவன் மூழ்கி போக மாட்டான். වහන්සේ විශ්වාස කරන கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறது இந்த மாசம் நீங்க பாப்பீங்க. ස්වාමීන් වහන්සේ ඔව් சொல்லுங்க ஹalleluya. ஒரு நிமிஷம் எல்லாம் எழுந்திருங்க. මේ සීල දෙනාම නැගිට සිටිමු. ஹalleluya, ஹalleluya. சுத்தி 1000 பிரச்சனை உனக்கு இருக்கலாம். ඔබගේ වටේ ප්‍රශ්න ගොඩක් තියෙනට පුළුවන්. சுத்தி அடுத்து என்ன செய்யோன்னு தெரியாத ஒரு சூழல் நின்று கொண்டிருக்கலாம். ඊළඟට මොනවද කරන්න කියලා දන්නේ නැති අවස්ථාවක්. நான் உனக்கு சொல்றேன், මම ඔබට කියන්නම්. சுத்தி இருக்கிறத பாக்குற நீ நேரா முன்னாடி பாரு. වටේ තියෙන දේ බලන්න. தடைகளை நீக்கிற தேவன் உனக்கு முன்பாக நடந்து போகிறார், බාධාවන් කඩන්නා වූ දෙවියන් වහන්සේ ඔබ ඉදිරියේ ගමන් කරන්නේ. நடத்துவார். උන්වහන්සේ මඟ පෙන්වන්නේ. இந்த மாதம் நான் தேவனால் நடத்தப்படுவேன். මේ මාසෙ මම දෙවියන් වහන්සේ තුල என் தேவன் என்னை நடத்துவதை நான் பார்ப்பேன். මේ මාසෙ උන්වහන්සේ நான் நடக்கிறத நான் மூழ்கிருவேன்னு நினைச்சவங்க எல்லாரும் பார்க்க මම ඇවිදින එකම தேவன் என்னை நடத்துவார். ස්වාමීන් වහන්සේ මට ඇවිදින இதுல பேர் விசுவாசிக்கிறீங்க. දෙනෙක් විශ්වාස කරනවාද? ஹalleluya. வார்த்தைக்கு முன்பதாக ரெண்டு கையை மேலே உயர்த்தி වචනේ ඉදිරියේ දැත් දෙක මේලට ஆண்டவரை பார்த்து